அவனுக்கு பேரனாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞர். அவரிடத்தில் 2 பெண் பன்றிகள். அதுல ஒரு 2மே சினை. ஒன்னு குட்டி போட்டுருச்சு 2 நாளைக்கு முன்னால. இன்னும் ஒன்று சினை நிறைய இருக்கிறது. இன்றைக்கோ நாளைக்கோ குட்டி போடும். குட்டி போட்டுருச்சுங்கிறதுனாலேயே கொண்டாடி தீர்க்கிறான். அவனுடைய அந்த தொழுவத்திற்குள் நிறைய பன்றி குட்டிகள் வந்துவிட்டன என்கின்ற சந்தோஷம் அவனுக்கு. கல் குடித்து மயங்கி கிடக்கிறான். அடுத்த நாள் காலை அந்த சிறுவன் அந்த பன்றிகளை மேய்த்து கொண்டு வெளில போயிட்டான். போயிரா சாயந்தரம் 6 மணி ஆச்சு, இன்னும் திரும்பல. போதை தெளிந்து எழுந்து உட்காருகின்ற கிழவன் தன்னுடைய அந்த தொழுவத்திற்குள் பன்றிகள் இல்லாததை பார்த்து கிளம்பி தேடி போறான். வழியில அந்த சிறுவனை பார்க்கிறான். எல்லா பன்றிகளும் இந்த கிழவனை சுற்றுகின்றன, அந்த தாய் பன்றியை தவிர. அந்த ஆளு கையில ஒரு பெரிய ஈட்டிய வச்சுக்கிட்டு, இடுப்புல ஒரு சின்ன கத்திய வச்சுக்கிட்டு கிளம்புறாங்க இந்த தாய் பன்றியை தேடி. பாருங்க, அவன் போறான். அந்த குருவி சத்தம் போடுது. அது எப்ப சத்தம் போடுனா, ஏதாவது அப்நார்மலா நடந்துச்சுன்னா சத்தம் போடும். அந்த சத்தத்தை வைத்துக்கொண்டு அவன் அந்த பன்றியின் இடத்தை கண்டுபிடிக்கிறான். போய் பார்த்தா 10 குட்டி போட்டிருக்கு பன்றி. ஆசையில கிட்ட போறான் பாருங்க. அந்த பன்றி இவனை கொதறி தள்ளிடுது. ரத்தம் வழிய ஒரு மரத்துல ஏறி நின்னுக்கிறான். உரு 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 உருன்னு சுத்துதுங்க. கீழே மேல உட்கார்ந்துட்டே இருக்கான். இவன் சொல்றான், என்ன கொன்னது போதும், போய் அந்த குட்டிகளை பார், அதற்கு உன் தேவை இருக்கிறதுன்னு கெஞ்சுவாங்க அந்த பன்றி கிட்ட. அந்த பன்றி போய் உட்கார்ந்துரும். இந்த குருவி இருக்குல்ல, இந்த பீக்லாக் குருவி, அது கத்திக்கிட்டே இருக்கிறத பார்த்து நரி வந்துரும். அதனால அவன் அந்த குருவியை கொல்வான். அவன் கொல்லும் போது சொல்லுவான், நான் எனக்கு உதவி செய்த அந்த குருவியை அதை கொலை செய்ய வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன். ஆனால் எனக்கு அந்த இன்னும் இருக்கவில்லைன்னு துடிச்சிட்டு நிப்பான் பாருங்க. 2 நரியில இவன் கீழே இறங்கினா தன்னதான் பன்றி குறி வைக்குங்கிறதுனால ஒரு நரிய கொன்னுடும். இன்னொரு நரி என்ன பண்ணும், அந்த பன்றி கொன்னுடும். அது இல்லாத 3வது 4வது நரின்னு பின்னால 2 குட்டியை எடுத்துட்டு போயிடும். 8 குட்டி இருக்கோங்க. 50 நரியிடம் இருந்து அந்த 8 குட்டிகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் தான் கீழே இறங்கினால் தான் முடியும். ஆனால் தான் கீழே இறங்கினால் தாய் பன்றி தன்னை கொன்றுவிடும் என்பதற்காக அந்த கிழவன் தாய் பன்றியை கொல்லுவான். தாய் பன்றியை கொன்னுட்டு சொல்லுவான், இந்த தலைமுறையை காப்பாற்றுவதற்காக நான் பொன்னாக வளர்த்த என் தாய் பன்றியை நான் கொன்றேன்னு அழுவாங்க அந்த கிழவன். கடைசியா எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் விரட்டிட்டு எடுத்துக்கிட்டு ரத்தம் வழிய ஊர் தேடி வருவான். அவனால முடியாது, வயது காரணமாக கால் தள்ளாடு. கண் விழித்து பார்க்கின்ற பொழுது அந்த தட்டுல 8 குட்டிகளுக்கு பதிலாக 8 பிண்டங்கள் இருக்கும். அதை பருந்து சாப்பிட்டு தீர்த்து அவன் தள்ளாடியபடி கண்ணீரோடு அந்த குடிசையில் சாய்வான். அப்பொழுது அந்த சிறுவன் அவன் காலடியில் நிற்பதாக கதை முடியும். இந்த கதைக்கு அவன் காட்டை வென்றான்னு பேர் வச்சாங்க அந்த எழுத்தாளர்.